நமஸ்காரம் அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவரின் வெல்கம் டு நாளைய தினம். வருகிற ஆகஸ்ட் 2002 பிரவேசிகா தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வுக்கு வந்து இது சாட்டர்டே நடக்கும். மார்னிங் நடக்கக்கூடிய தேர்வு. ஃபஸ்ட் பேப்பரு காலையில் 10 to 1 o'clock வரைக்கும் இந்த தேர்வு நடக்கும். 3 மணி நேரம். மொத்தம் மார்க் வந்து 100 மார்க்ஸு. ஏற்கனவே நாங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக ஒவ்வொரு ரோமன் வைஸாக வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே நீங்கள் இந்த கொஷின் அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஷின் பேப்பர் எடுத்து இந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து மொத்தம் நாங்கள் வந்து 4 செட்டு விட்டுருக்கோம். அந்த 4 செட்டும் இங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி வந்து 2 ரோமனாக டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு அப்புறம் 50 மார்க்ஸ் எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து 100 மார்க்ஸு வச்சு ஒரு ஃபுல் டெஸ்ட் மாதிரி எழுதி பாருங்கள். உங்களுக்கு டைம் இப்போ இருந்து எழுதினா தான் உங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆகஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்துடும். ஹையர் எக்ஸாம்னால இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்துங்க. மாடல் கொஷின் பேப்பர் ஆகஸ்ட் 2025 பிரவேசிகா. फर्स्ट रोमन किन्गी पांच प्रश्न के बुद्धर ये किया दो वाक्य में लिखिए. இந்த கொஷின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது மார்க் மொத்தம் மார்க் வந்து 10 மார்க்ஸு. இது சார்ட் கொஷின் மொத்தம் வந்து 1 to 8 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 5 கொஷின் மட்டும் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 2 மார்க்கு. இந்த 8 கொஷின் எது நல்லா தெரியுமோ அந்த கொஷினுடைய நம்பர் போட்டு நீங்கள் வந்து ஆன்சர் எழுதுங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நல்லா படிச்சுக்கிட்டு எழுதுங்க. செகண்ட் ரோமன் கிஷி ஏகே கவிகா பரிச்சய ஜிஜிஏ. கவிஞருடைய அறிமுகத்தை பற்றி எழுதுக அப்படின்றாங்க. இது மொத்தம் மார்க் வந்து 5 மார்க்கு. 3 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 1 மட்டும் வந்து எழுதி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மைத்திரி சரண் குப்து வந்து ஒவ்வொரு முறையும் கேட்டுகிட்டே இருக்காங்க. இவர் வந்து உத்தரப்பிரதேசில் ஊபியில் பிறந்தார். அதை பற்றி நல்லா படிச்சுங்க. கண்டிப்பாக அது வந்துகிட்டே இருக்கும். செகண்ட் வந்து சுமித்ரா பந்த். இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. தேர்டு வந்து டாக்டர் பஞ்சாக்ஷி ஹிரேமட். இந்த 3 வந்து 1 எழுதுனா போதும். தேர்டு ஒன் கிஷி ஏக்கு கவிதாக்கா சாராம்சம் லிக்கிய. போயமில் வந்து எஸ்ஏ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 எஸ்ஏ இருக்குது. இது ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்ஸு. ஃபஸ்ட்டு வந்து ஹம்னவ வசந்த் லாயேகி கலம் ஆஜ் உன்கி ஜய போல் தரனா ஏ ஹிந்தி. फोर्थ रोमन किन्ही दो पद्यांशों का संदर्भ ஷகித் பாவ சம்ஜாயே. இது வந்து இடமும் விளக்கமும் எழுத சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. இதில் இது வந்து இஆர்சி. இந்த 4 படிச்சிங்க கண்டிப்பாக வரும். இதில் வந்து ஏதாவது வந்து 2 மட்டும் எழுதினா போதும். 1க்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. फिफ्थ रोमन किन्ही तो पत्यांश का संदर्भ சகித் பாவ சம்ஜாயே. இது வந்து இஆர்சி தான். முதல்ல மொத்தம் டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 2 மட்டும் எழுதினா போதும். 1க்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. சிக்ஸ்த் ரோமன் கண்டஸ்ட ஜியோன் கோ ஜியோன் கா ஜியோன் லிக்கியே. இந்த தோகையில் வந்து மொத்தம் வந்து 2 கொடுப்பாங்க. 2மே இது சாய்ஸ் எதுவும் வராது. 1க்கு வந்து 2 மார்க்கு. மொத்த டோட்டல் மார்க் வந்து 5 மார்க்ஸு. இங்கே ஆரம்பமும் முடிவும் கொடுத்துருக்காங்க. எந்த தோகைன்றது நீங்கள் வச்சு ஞாபகம் வச்சு நீங்கள் எழுதணும். வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள் வீட்டில். செவன்த் ரோமன் கின்கி பாஞ்சு பிரசன்னைக்கே உத்தர் ஏக்குது வாக்கியமே லிக்கியே. இது மொத்த மார்க் வந்து 10 மார்க்கு. மொத்த இதில் வந்து 8 கொஸ்டின் கொடுப்பாங்க. ஏதாவது வந்து 5 மட்டும் எழுதினா போதும். 1க்கு வந்து 2 மார்க்கு. ஆனால் ஒவ்வொரு கொஷினில் உங்களுக்கு 4 மாடல் டெஸ்ட் கொஷின் பேப்பர் கொடுக்கறதுனால வந்த கொஷினே தான் உங்களுக்கு வந்து திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எய்த் ரோமன் கின்கின் தீன் பிரசன்னைக்கே உத்தர் பாஞ்சு வாக்கியமே லிக்கியது. இந்த டீட்டெயில் கொஷின் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் வந்து 5. ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து 5 வாக்கியத்தில் வந்து விடை எழுதணுன்றாங்க. ஒவ்வொரு கொஷினுக்கு வந்து மார்க் வந்து 5 மார்க்கு. மொத்தம் அதில் வந்து 5ல் 3 எழுதினா போதும். மொத்தம் மார்க் வந்து 15 மார்க்ஸு. நைன்த் ரோமன் கிஷி ஏக்கு பாட்கா சாராம்சம் லிக்கியது வந்து கட்டுரை கொடுத்துருக்காங்க. இந்த மார்க் வந்து 10 மார்க்கு. இந்த 3ல் ஏதாவது வந்து 1 மட்டும் எழுதி சொல்கிறாங்க. ஏக்கு பாட் அப்படின்னா 1 மட்டும் எழுதினா போதுன்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து தீன் பச்சோ. செகண்டு பேசாரா பலா ஆத்மி. ஸ்வச்சதா அபியான்.
மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இதில் 3ல் 1 எழுதினா போதும். மார்க் வந்து 10 மார்க்கு. லாஸ்ட் ரோமன் கின்கி தீன்கி சந்தர்ப்ப சகித்து வியாக்கியா கிஜே. இது குறிப்பும் விளக்கமும் எழுதி சொல்லியிருக்காங்க. மொத்தது டோட்டலாக பார்த்திங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஏதாவது வந்து 3 மட்டும் எழுதினா போதும். ஒன்றுக்கு வந்து 5 மார்க்கு. டோட்டல் மார்க் வந்து இதுக்கு வந்து 15 மார்க்ஸு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.